எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மஷ்ரூமில் என்ன சத்துக்கள் இருக்குது, அதனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மஷ்ரூம் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: 200 கிராம் மஷ்ரூம், 2 பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அது ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானம் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு, நான் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்போ அந்த தண்ணியெலாம் வற்றி நம்மளுக்கு மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக மஷ்ரூம் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye bye.